எங்களுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் காதலிச்ச நாட்களை விட குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள் தான் அதிகம். என்னது இது? நீ கேட்டதுதான் டிவோர்ஸ் பேப்பர். இந்த 4 வருஷத்துல நான் எவ்வளவோ கேட்டிருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் கரெக்டா. ஏய், அதான் இப்ப நீ கேட்டது கொடுத்துட்டல. இனிமேலுக்கு நீ திட்டவளை வச்சுக்காத. திட்டுறனா? நான் என்ன சொன்னாலும் ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அது செய்ய வேண்டியது. ஏய், எனக்கு தோணதாண்டி செய்வேன். டேய், நான் பேசிட்டு இருக்கேன், எங்கடா போற? ஹலோ. சொல்லுங்க டாக்டர். பீரியட்ஸ் 3 வீக்ஸ் ஆச்சு. ஆமா, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணும். ஓகே, 16th to 20th. ஓகே. பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னும் அனுப்பலையா? இந்த மாசத்தோட டியூட்டியா? எதுக்கெல்லாம் டைம் டேபிள் போறதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. டாக்டர் 2 வாரமா கேக்குறாங்கடா. எங்கடா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்? 2 பேர் போன்லயும் இல்ல, கூகுள் டிரைவ்லயும் பார்த்தேன். இல்ல, நம்ம பழைய லேப்டாப்ல தான் இருக்கணும். நான் பார்த்து சொல்றேன். இந்தா, என் சித்தி காலையில வந்திருந்தாங்க. இதை சாப்பிட சொன்னாங்க. மறுபடியுமா? ஏடி, உன் சித்திக்கு ஒரு வேலையே இல்லையாடி? மாசமானா ஏதோ ஒண்ணு புதுசா. இப்ப இதை சாப்பிட்டா எல்லாம் சரியாருமா? ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். 4 வருஷம் ஆயிடுச்சுடா. தெரியும், ஒவ்வொரு மாசத்தையும் நானும் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹரி, எனக்கும் வயசாயிட்டே போகுதுடா. நம்மளால முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணும்ல. இப்ப நான் ட்ரை பண்ணலன்னு சொல்றியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரேன். சுத்தி இருக்கிறவங்க திடீர்னு எக்ஸ்பர்ட் ஆயிடுறானுங்க. ஒருத்தனா பாதாம் சாப்பிட சொல்றான், ஒருத்தனா பிஸ்தா சாப்பிட சொல்றான். டேட்ஸ், போமோ, அஸ்வகந்தா, நெய், தயிர், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய் வரைக்கும் சாப்பிட சொல்றானுங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லடி. என் ஃப்ரெண்டு பாலு இருக்கான் இல்லையா, குங்குமப்பூ சாப்பிட சொல்றான். குங்குமப்பூக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் நீயே சொல்ல? ஆனா ஒருவேளை குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை பிறக்குமோன்னு யோசிக்க வச்சுட்டானுங்க. சுத்திரவெல்லாம் சொல்லி சொல்லி சாப்பிட்டு எனக்கு வயிறு வந்ததுதான் மிச்சம். நீயே சொல்லு பிரியா, இது வரைக்கும் ஒரு 12 டாக்டர் பார்த்துருப்போமா? ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை, எது பொய், எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எதுவுமே எனக்கு தெரியல. நீயாச்சும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு யோசிக்கிற. நான் யோசிக்கிறதையே விட்டுட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுல ஒண்ணு சொல்லி சாப்பிடலன்னு வச்சுக்கோவேன், அடுத்த மாசமே பேச்சு. பாத்தியா, நான் சொன்னதை சாப்பிட்டிருந்தா இந்நேரம் பாப்பா உண்டாயிருக்கும். அதனாலேயே என்னை பத்தி கூட கவலைப்படாம எல்லாமே சாப்பிடுறேன். என்னால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியல. ஸ்ட்ரெஸ் மாத்திரை சாப்பிட்டியா? இரு வரேன். இப்போ யாரு போன்ல? ஆபீஸ்ல இருந்துதான். நான் தான் ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஃபேவரட், தெரியுமா? ஹரி, இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். நீங்க அந்த கிளைண்ட் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களா? அரே யார், yesterday night my kid didn't let me sleep. Can you ask Hari to attend that meeting please? மச்சான், இந்த ஒரு வாரம் தான்டா பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. என்னால் ஆஃபீஸ் வரும் இல்லை, அந்த ஓவர் டைம் நீ பார்த்துக்கிறேடா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா ப்ளீஸ். குழந்தை இல்லாதனால எல்லார் வேலையும் என் தலையில கட்ட பார்க்குறானுங்க. நான் கஷ்டப்பட்டு படித்த படிப்பு, நைட்டு பகலுன்னு பார்க்காம வேலை பார்த்து வாங்கின ப்ரொமோஷன், இது எதுக்குமே யூஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லாருமே என்ன ஜட்ஜ் பண்றாங்க.
பேசாம வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கலான்னு தோணுது. ஏண்டா வீட்ல தனியா இருந்து இத பத்திலாம் யோசிச்சு என்ன மாதிரி பைத்தியமாக போறியா? எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், மாத்திரை, செக்கப், இந்த கடவுள் அந்த கடவுள்னே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் கடைசியா எப்போ சிரிச்சு சந்தோஷமா பேசணும்? எப்போ கைப்பிடிச்சோன்னா நடந்து போனோம்? நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹரியும் பிரியாவும் இல்ல. 7ஆம் நம்பர் வீட்ல வாழ்ற குழந்தை இல்லாத புருஷ பொண்டாட்டி, அவ்வளோதான். என்ன சுத்தி இருக்கிறவங்களா அப்படியே மறைஞ்சு போயிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு தோணுது. அதுக்கு தான் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன் நேற்று. நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டது உன்னை விட்டு பிரியறதுக்கு இல்ல, என்ன இந்த சொசைட்டில இருந்து பிரிச்சுக்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்மள பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. ஷாலினிக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. காலேஜ் ஃப்ரெண்ட் ஷாலினிக்கா? பையன். என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்தா நான் சந்தோஷம் தானே பண்ணும். ஆனா வலிக்குது. அவளை நினைச்சு இல்ல, நம்மள நினைச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்க போனாங்க, ஆனா யாருமே கூப்பிடல. நம்மள இனிமே எதுக்குமே கூப்பிட மாட்டாங்கல்ல. ஏய், இங்கே நிறைய பேர் இப்படி தான். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கூடவே இருப்பாங்க. இதுவே ஏதோ பிரச்சனைனா நம்மளை விட்டு போயிடுவாங்க. பட் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு எங்கிருந்துடா ஸ்ட்ரென்த் வரும்? டாக்டரை பார்த்தாச்சு, கடவுள்கிட்ட அழுதாச்சு, ஒவ்வொரு வாட்டியும் டெஸ்ட் ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வரத பார்க்கும்போது உயிரே போகுது. திரும்ப 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 ட்ரை பண்ணா எனக்கு எங்கிருந்து ஸ்ட்ரென்த் வருவா? ஏய் பிரியா, பழைய ஸ்கேன் ரிப்போர்ட். ஹரி எங்கன்னு தெரியல, எனக்கு வேற பயமா இருக்கு. நான் மாட்டி விட்டுருவோம் போல. நீதானா? நல்ல வேலை, நான் பயந்துட்டேன். ஒரு செகண்ட் போலீஸ் கிட்ட மாட்டி நம்ம ஃபோட்டோஸ்லாம் பேப்பரில் வரும் பயந்துட்டேன். பேப்பர்ஸில் ஃபோட்டோஸ் வந்தால் நல்லது தானே. நம்ம அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. சரி, ஏய் இரு, என்ன பண்ணுற? வீடியோ ஆஃப் பண்ணுறேன். அதான் நீ உங்ககிட்ட வச்ச பெட்டில் தோத்துட்டியே. யார் தோத்தது? அருப்பாவி, திருடிட்டியா? இரு ஹோலி ஜீப்புக்குள்ள இருந்து நல்லா இருக்கா? செம்மடா, செம்ம. பயமா இருந்துச்சா? யாருக்கு பயம்? இங்கே ஜீப்பு, இந்த பக்கம் போலீஸு, இந்த பக்கம் 2 கான்ஸ்டபிள். அப்படியே சுற்றிட்டு வந்து அப்படியே வந்துட்டேன். மாட்டியிருந்தா ஜெயில் தான். மாட்டினா தானே. இப்போ போலீஸ் பார்த்த பயம் இல்லையா உனக்கு? யாருக்கு பயம்? எனக்கா?
போலீஸ் ஸ்கா போயிட்டாங்க. போலீஸ்னா பயம் இல்ல. நான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் யார் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன். இதான் தோணும், அதான் செய்வேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? போட சும்மா விளாட. ஏய் இரு. எனக்கு ஓகே தான். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் அது என் நல்லதுக்காக தான் சொல்லணும்னு தெரியும். அதே மாதிரி நீ என்ன பண்ணாலும் அது நமக்காக தான் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நெகட்டிவ், நீ ஓகேவா? ஓகே தான். ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த ரிசல்ட்டை விட நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு தோணுது. வீடியோ கிடைச்சா? நம்ம 2 பேருக்கும் எதுக்கு குழந்தை வேண்டது மறந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த வீடியோவில் இருக்கணும் பாரேன், அவளோட சின்ன பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு லூஸ் மாதிரி சிரிச்சிட்ருக்கான். அவளையும் பாரேன் எவ்வளோ சந்தோஷமா ஜாலியாக இருக்கான்னு. இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க? தொலைஞ்சு போயிட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க பேச்சு கேட்டு கேட்டு இங்கே இருக்க முடியாமல் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. இவங்கள தேடி கண்டுபிடிக்கலாமா? யார் கால் பண்ணாலும் நம்ம எடுக்க வேண்டாம். வேண்டாம். அட்லீஸ்ட் அடுத்த 10 நிமிஷத்துக்கு இந்த உலகத்தில் நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம்னு நினச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நினச்சிருந்தா எப்பயோ குழந்தை பிறந்தவங்க நினைக்கிறேன். அதுவும் கரெக்டு தான். ஆமா, நான் ஏதோ கோவத்துல டிவோர்ஸ் வேணும்னு கேட்டா என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணாம பேப்பர் தூக்கிட்டு வந்துட்டேன். அது டிவோர்ஸ் பேப்பர்ல, என் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ். அடப்பாவி. ஆச்சா? ஐயோ கடவுளே. ஏய் என்னாச்சு? நான் பார்க்கல, நீயே பார்த்து சொல்லு. ஓகே. ஏய் ரூல்ஸ் மறந்துடுச்சு. ரூல்ஸா? ஒரு கோடு வந்தா திரும்ப ட்ரை பண்ணும், 2 கோடு வந்தா வாழ்க்கையே மாறிடும். ஓகே, வாழ்க்கையே மாறிடும். ஏய் கோடே வரலனா? கோடே வரலையா? டேய் திரும்பி இருக்குடா லூசு. ஓ ஓகே ஓகே. இட்ஸ் ஓகே, வெயிட். திரும்புறேன்.